ஆடி மாதத்தோட கடைசி பண்ணையம் வந்து வடிவடியம்மன் கோயில். அதுக்கு வந்து ஆடி போகிறதுக்கு முன்னாடி நான் போயிருந்தேன். அன்றைக்கி ஈவினிங் வந்து குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆட்டோ புக் பண்ணியிருந்தேன். லக்கிலி வந்து ஒரு லேடி டிரைவர் தான் வந்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்கள விஷ் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களும் இறக்கி விடும்போது வந்து 120 ருபீஸ் காமிச்சது. அவங்க அதை வாங்கிட்டு வந்து இறங்கி போயிட்டாங்க. ஸோ வரும்போது என்னாச்சுன்னா அதே மாதிரி நான் ஆட்டோ புக் பண்ணியிருந்தேன். நல்ல மழை பெஞ்சிட்டு ஸோ ஒரு ½ அந்த டிரைவர் வந்து ஒரே இடத்துல இருந்தார். அவர் மழைனால வரலையா என்னன்னு தெரியல, ஆனால் அவர் வரவே இல்லை. ½ கழிச்சு தான் வந்தார். வந்ததுக்கப்புறம் 120 காமிச்ச இடத்துல வந்து 150 காமிச்சிது. அதுக்கப்புறம் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோப்பா தம்பி தரணும் அப்படின்னு கேட்டபோது 170 ருபீஸ் கொடுங்க மேடம்னாரு. என்னப்பா தம்பி 170 கேட்குற அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரண்ட்டில் வந்து தளபதி ஃபோட்டோ இருந்தது. நான் அதை பார்த்துட்டு கேட்டேன், தளபதி ஃபோட்டோ வச்சுட்டு நீ இப்படி பண்ணலாமாப்பா அப்படின்னு கேட்டோன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னாரு, இல்லைப்பா தளபதி ஃபோட்டோ ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கேன், இந்த மாதிரி வச்சுட்டு நீ இப்படி கேட்கலாமா? 120 ருபீஸ் கொடுத்ததுல நான் 150 கொடுக்க போகிறேன். மழையினால் வந்து நீ கேட்குற எனக்கு புரியுது, ஆனால் 150 அஃபோர்ட் பண்ணுறதே கஷ்டம். இது 170 நீ கேட்கும் போது அது உனக்கு அஃபோர்டபுளாக தெரியல. எனக்கு அது வந்து கேட்கணும்னு தோணுச்சு, நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை மேடம் நீங்கள் கொடுக்குறத கொடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் 160 ருபீஸ் கொடுத்தேன். எல்லாராலையும் வந்து அந்த அமௌண்ட் அஃபோர்ட் பண்ண முடியுமான்றது தெரியல. ஸோ ஆட்டோ டிரைவர்ஸ்க்கும் அந்த கஷ்டம் இருக்குது, பொதுமக்களுக்கும் அந்த கஷ்டம் இருக்கும், புரியுது. பட் எல்லாராலையும் அந்த எக்ஸ்ட்ரா 30 ருபீஸ் எக்ஸ்ட்ரா 50 ருபீஸ் கொடுக்க முடியுமான்றது தெரியாது. சம்டைம்ஸ் வந்து பண கஷ்டத்தோடு வரவங்க வருவாங்க, சில்லறை இல்லாமல் வருவாங்க, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அவர் கேட்டது நான் தப்பு சொல்லலை. அவர் ஃப்ரெண்ட்ஸில் தளபதி ஃபோட்டோ போட்டிருந்ததுனால டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. குழந்தைங்க கூட கேட்டாங்க, ஏமா அப்படி போய் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாமல் எனக்கு தோணுச்சு, அது கேட்கணும்னு தோணுச்சு. அந்த மொமெண்ட்டில் என்னால் வந்து அது மனசில் ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று இது பண்ண மாட்டாங்க. டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. நான் கேட்டேன் இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, இப்போ வந்து ஒரு 20-30 கேட்டால் அவங்க சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி கேட்டால் பரவாயில்ல. எக்ஸ்ட்ராவாக ஒரு 50 ருபீஸ் கேட்கும்போது சாமானிய மக்களான நம்ம எங்கே போவோம் சொல்லுங்கள். ஸோ டிரைவர்ஸ்க்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது, பொதுமக்களுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கேட்குறவங்க வந்து 10ஓ 20ஓ கேட்டால் பரவாயில்ல. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு 50 ருபீஸ் கேட்கும்போது அது எல்லா மிடில் கிளாஸ்க்கும் வந்து கஷ்டமாக தான் இருக்குன்றதை நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நார்மல் ஆட்டோ டிரைவர்ஸ் கேட்குறாங்கன்னு தான் நம்ம ஊபரில் புக் பண்ணுறோம். ஸோ ஊபரில் இருக்கிறவங்களே எக்ஸ்ட்ரா 50 ருபீஸ் கேட்கும்போது நான் எல்லாரையும் சொல்லலை. இப்போ வந்து சில ஜென்ஸ்லாம் வந்து எவ்வளோ வருதோ அவ்வளோ மட்டும் கொடுத்தா போதும் மேடம்னு சொல்லிட்டு சில்லற காசு 2-3 ரூபா இருந்தால் கூட அது வேணான்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு 50 ருபீஸ் 40 ருபீஸ் கொடுத்தா தான் வருவேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே பிஹேவ் பண்ணால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. நம்ம பப்ளிக்கு அந்த ஒரு ஒப்பீனியன் வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் வந்து நான் சொன்னேன். உங்களோட கருத்து என்னன்றது கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.